இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைவர் முத்துராமலிங்க தேவர். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ் பெற்ற தலைவர் முத்துராமலிங்க தேவர் ஆவார். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். முத்துராமலிங்க தேவரின் பிறப்பு அக்டோபர் 30, 1908. அவரின் இறப்பு அக்டோபர் 30, 1963. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார் ஆவார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் கமுதியில் வாழ்ந்த இஸ்லாமிய தாய் ஆயிஷா பீவி அம்மாள் அவர்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். தேவர் தமது பொது வாழ்வில் முஸ்லிம்கள் மீது பற்றும் பாசமும் மிகுந்த மரியாதையும் தந்து பழகினார். தேவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தமிழக முஸ்லிம்கள் நம் தாய் தமிழகத்தை விட்டு போகக்கூடாது என அன்பு கட்டளையிட்டார். இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்களை தீவிரமாக எதிர்த்தார். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கினார். விடுதலை போராட்டத்தில் இவரின் பங்கு: முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்தார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச்சு தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கும் ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் இவர் நடத்தி வந்தார். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச்சு தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். 1937இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1946இல் போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 1957 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். இவர் 1962இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவு காரணமாக
பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாகும் கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பலவாறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தால் 1948 ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 ஜூலை மாதம் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். விவசாயிகளின் தோழர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்று பாடுபட்டார். தமக்கு சொந்தமாக 32.5 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் இவர். தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். இவர் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். தேவர் 1936, 1955 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன் மகனாக விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் 1963 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. நன்றி.